சாலோம் அரசர் மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார். அவர் ஆபிரகாமை வாழ்த்தி, விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிரகாமிற்கு ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது ஆபிரகாம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 10% கொடுத்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பக்கம் 73, பக்கம் 73.
நற்கருணை நம்மை கிறிஸ்துவோடு மட்டுமல்ல, உறவின் அடிப்படையில் நம் அனைவரையும் இணைக்கின்றது. அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாயிருக்கின்றோம். ஏனென்றால் நாம் அனைவரும் ஒரே அப்பத்தில்தான் பங்கு பெறுகின்றோம். இயேசுவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை இயேசுவோடு ஒன்றிணைக்கின்றது. இக்கருத்துக்களை எடுத்துரைக்கும் இந்த இரண்டாம் வாசகத்திற்கு அன்புடன் செவிமடுப்போம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். நீங்கள் உண்டு பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 23 முதல். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 23 முதல். சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதில் இருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9. லூக்கா அதிகாரம் 9. இதை இறை வார்த்தைகள் 11 17 வரை. இயேசு மக்களை வரவேற்று இறையாட்சி பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார். பொழுது சாயத் தொடங்கவே பன்னீர் வரும் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே உள்ளன, நாங்கள் போய் இத்தனை பேருக்கும் உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றார்கள். ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கே இருந்தனர். இயேசு அவர்களுடைய சீடர்களை நோக்கி, இவர்களை 50 பேராக பந்தியில் அமரச் செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமரச் செய்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர்.
எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 2018ஆம் ஆண்டு சாதிக்கிய அகாடமி விருது பெற்றவர் தமிழ் எழுத்தாளர் எஸ்ரா என்பவர். அவர் எழுதிய நூல் சிந்து வெளிச்சம். அந்த நூலிலே கீழே சொல்லப்படுகின்ற ஒரு அருமையான நிகழ்வை நாம் பார்க்கலாம். 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்தது. போர் தீவிரத்தை அடைந்தது. அந்த நேரத்தில் ரஷ்யா ஜெர்மனி நாட்டினுடைய எல்லையை தொட்டது, தாண்டியது, முன்னேறி சென்று ரஷ்ய நாட்டிற்குள் முன்னேறி சென்று மிக கொடூரமான தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்தது. ரஷ்ய நாட்டு படை வீரர் ஒருவர் அந்த தாக்குதலிலே குண்டடிபட்டு தனது 2 கால்களும் உடைந்து போயின. 2 கைகள் மட்டும் இருந்தது. ஒரு கையிலே துப்பாக்கி, இன்னொரு கையை தரையிலே ஊனிக்கொண்டு தவழ்ந்து தவழ்ந்து அவர் வருகிறார். அவரை கவனிப்பதற்கு யாரும் இல்லை. மற்ற வீரர்கள் எல்லோரும் முன்னேறி சென்று விட்டார்கள். தனித்து விடப்பட்டார். பசி வாட்டியது. அந்த நேரத்திலே அங்கு ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டிற்கு தவழ்ந்து தவழ்ந்து செல்லுகிறார். கதவை தட்டுகிறார். உள்ளே இருந்து ஒரு பெண்மணி வெளியே வந்தார். படை வீரர், அம்மா, வயிறு எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது உணவு கொடுங்கள் என்று கேட்டார் ரஷ்ய படை வீரர். அப்போ அந்த பெண்மணி, அவன் ஜெர்மனி பெண்மணி, இவன் ரஷ்யன், தெரிஞ்சு போச்சு, உணவெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுகின்றார். உடனே அந்த ரஷ்ய படை வீரர் தன் கையில் இருந்த துப்பாக்கியை வைத்து கொண்டு, உணவு கொடுக்க இல்லை என்றால் தொலைத்து விடுவேன். உடனே அந்த பெண்மணி உள்ளே சென்று தானியத்தை அடுப்பிலே சட்டியிலே வைத்து சூடு பண்ணி கஞ்சி காய்த்து வடித்து கொண்டு வந்து அந்த வீரனுக்கு தனது குழந்தைக்கு உணவூட்டுவதை போல உணவூட்டி மகிழ்ந்தாள். அந்த வீரனுக்கு கண்ணீர் வந்தது. அந்த படை வீரன் சொன்னான், அம்மா, நான் படையிலே இருக்கிறேன், எனக்கு கடவுளை தெரியாது, கடவுள் மீது நம்பிக்கை இல்லை, ஆனால் இப்பொழுது இந்த நேரத்திலே நீங்கள் தான் எனக்கு கடவுள் என்று சொன்னார் அந்த படை வீரர். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய திரு உடல் திரு இரத்த பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த விழா நமக்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய முதல் மைய செய்தி இதுதான். தேவையை அறிதல், பிறனுடைய தேவையை அறிந்து அக்கறை காட்டி அவருக்கு உதவி செய்தல். அது யாராக இருந்தாலும் சரி, நமது பகைவராக இருந்தாலும் சரி, முன்பின் தெரியாதவராக இருந்தாலும் சரி, ஒருவர் தேவையில் இருக்கிறார் என்றால் அது உணவு தேவையாக இருக்கலாம், ஆன்மீக தேவையாக இருக்கலாம், பொருளாதார தேவையாக இருக்கலாம். அந்த தேவையை அறிந்து நாம் அக்கறை காட்டி முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதைத்தான் இந்த நற்கருணை திருவிருந்து நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த முதல் வாசகத்தில் நாம் வாசித்தோம், தொடக்க நூல் 14ஆம் அதிகாரம் 18 20 வரை. அப்பொழுது சாலேம் அரசர் மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார். அவர் ஆபிரகாமை வாழ்த்தி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிரகாமிற்கு ஆசி வழங்குவாராக. சரி, அப்போ இந்த மெல்கிசேதேக் அரசர் ஆபிரகாமுக்கு அப்பமும் ரசமும் கொடுத்தார். எதற்காக? 17வது வசனம். ஆபிரகாம் கெதர்சகோமரையும் அவனுடன் இருந்த அரசர்களையும் முறியடித்து திரும்பிய பொழுது அரசர் பள்ளத்தாக்கு என்ற சாவை பள்ளத்தாக்கில் அவரை சந்திக்க
சோதோம் அரசன் வந்தான். சார், அப்போ ஆபிரகாமும் லோத்தும் தனது அவர்களை தாக்க வந்த 4 அரசர்கள், அந்த எதிரி நாட்டு அரசர்கள் 4 பேரை போரிட்டு வெற்றி பெற்றார். படை வீரர்கள் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு ஆபிரகாம் வெற்றி பெற்று திரும்பி வருகிறார். அப்போ களைப்பு, சோர்வு, பசி, கொடுமை, போரில் எத்தனையோ நாள் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அப்போ அதை உணர்ந்த அந்த நாட்டு அரசர், நமக்காகத்தானே இந்த ஆபிரகாமும் லோத்தும் போராடினார்கள், எனவே அந்த படை வீரர்களுக்கு நாம் உணவு கொடுக்க வேண்டும் என்று அப்பமும் ரசமும் உணவாக கொடுக்கின்றான். அப்போ தேவையை அறிதல், அக்கறை காட்டுதல். இந்த நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 11 - 17 வரை நாம் அருமையாக வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு போதித்து கொண்டிருக்கிறார். நிறைய மக்கள் கூட்டம், மாலை வேளை ஆகிவிட்டது. உடனே சீடர்கள் வந்து இயேசுவிடம் என்ன சொல்லுகிறார்கள்? மாலை வேளை ஆயிற்று, வீட்டுக்கு அனுப்பிடுங்க, அவங்க எங்கேயாவது போய் தங்கிக்கிடட்டும், அங்கே எங்கேயாவது போய் சாப்பிட்டுக்கிடட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறாரு? நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். காலையிலிருந்து சாயங்காலம் ஆயிற்று, பல இடங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள், அருகிலே உணவகங்களும் கிடையாது. இப்போ இருக்கிற மாதிரி வசதி கிடையாது, இப்போ எங்கே பார்த்தாலும் உணவகங்கள், அப்போ உணவகங்களே கிடையாது. அப்போ இப்படி இருக்கும்போது அவங்களே அந்த நேரத்தில் அவங்களுடைய தேவை பசி. அப்போ ஆண்டவர் இயேசு உணர்கிறார், தேவையை அறிகிறார். உணர்ந்து அவர்களுக்கு உணவு பலிகின்ற நிகழ்ச்சியை நாம் வாசிக்க கேட்டோம். திருப்பாடல் 145:15. எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன, தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றீர். ஆண்டவர் பார்த்தீங்களா, எல்லா உயிரினங்களும், ஆடு மாடு விலங்குகள் பறவைகள் செடி கொடிகள் மனிதர்கள் எல்லாம் அவைகளை நோக்கி ஆண்டவர் அவர்களுக்கு உணவு அளிக்கிறார். பறவைகளை பாருங்க, அது எதை பற்றி கவலைப்படாது. ஆடு மாடு விலங்குகள் எப்படியாவது உணவு கிடைக்கும் நம்பிக்கை, யார் மூலமாவது நமக்கு உணவு கொடுக்கும். அப்போ ஆண்டவர் இந்த உலகத்தில் அவன் மக்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் அதை நிறைவு செய்கிறார். குறிப்பாக பசி, உணவை அறிந்து எல்லா உயிரினங்களையும் உணவு ஊட்டுகிறார். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும்போது உங்கள் உடலுக்கு தேவையானவை எல்லாவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து, நலமே சென்று வாருங்கள், குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்று கொள்ளுங்கள் என்பார் என்றால் அதனால் பயன் என்ன? பாருங்க, அருமையாக ஒருத்தருக்கு உடை இல்லை, உணவு இல்லை சாப்பிட்றதுக்கு, அந்த நேரத்தில் பார்த்து சென்று வாருங்க, எங்கேயாவது போய் உட்கார்ந்து குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், உங்களோட பசியை ஆற்றி கொள்ளுங்க இப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பினோம். அப்போ அவங்களுடைய தேவைன்னு தெரியுது. அப்போ நாம் தான் அந்த தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். அதுதான் நற்கருணை, அதுதான் இந்த திருவுடல் திருரத்த பெருவிழா நமக்கு தருகின்ற ஒரு செய்தி. திருத்தூதர் பணிகள் நூலில் நாம் வாசிக்கிறோம், ஆதி பெற்றோர்களுடைய வாழ்க்கை முறை, நம்பிக்கை கொண்டவர்களுடைய வாழ்க்கை முறை. 2ஆம் அதிகாரம், திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 42 - 47 வரை நாம் அருமையாக வாசிக்கலாம். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நம்பிக்கை கொண்டோரின் வாழ்க்கை முறை. ஒன்றாக இருந்தாங்க, ஒருவருக்கு ஒருவர் சாப்பாடுகளை கொண்டு வந்து எல்லாரும் பகிர்ந்து உண்டாங்க. அங்கு தேவையில் இருப்பவர்கள் யாருமே இல்லை. 45வது வசனம். நிலப்புலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். எல்லாமே அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவர்கள் பகிர்ந்து கொடுத்தார்கள். சாப்பாடு தேவையா சாப்பாடு, இடம் தேவையா இடம், எல்லாமே வச்சு எல்லாம் பொதுவில். அப்போ இதுதான் இந்த நம்பிக்கை கொண்டோரின் வாழ்க்கை முறை. இப்போ இதுதான் நற்கருணையினுடைய ஒரு அடித்தளம், நற்கருணையினுடைய சாராம்சம். இயேசுனுடைய திரு உடல் திரு இரத்தத்தினுடைய அந்த ஒரு அர்த்தமே இதுதான். இயேசு நற்கருணை ஏற்படுத்தினார் என்றால் இதன் நினைவாகத்தான் ஏற்படுத்தினார். ஒரேமாக வாழி அவருடைய தேவைகளை நாம் நிறைவு செய்ய வேண்டும். திருத்துதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 32 - 37 வரை உள்ள பகுதிகளிலும் நாம் இதை பார்க்கலாம். இப்படி இருக்கிறதுனால அங்கே தேவையில் இருப்பவர்கள் எல்லாருமே நிறைவடைந்தார்கள். எல்லா வளமும் நலமும் பெற்று அவர்கள் வளம் அடைந்தார்கள், நிறைவாக இருந்தார்கள். இன்று நாம் சிந்திப்போம், நமது மத்தியிலே தேவையில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? அவர்களை நாம் கண்டுகொள்கிறோமா?
அவர்களை நாம் அக்கறை கொள்கிறோமா, அதுதான் நற்கருணை. இன்னைக்கு பாருங்க, அசன விழா, இந்த அருமையான நாளிலே அசன விழா, உணவு நாம் கொடுக்கின்றோம். இந்த அசன விழா என்பது ஒரு பிரமாதமான ஒன்று, அற்புதமாக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒன்று. இதனுடைய நோக்கமே வருடத்தில் ஒரு நாள் ஏழை எளியவர்களுக்கு, தேவையில் இருப்பவங்களுக்கு நாம் உணவு கொடுக்கணும். அதுதான். எல்லா நாளும் நம்மளால் உணவு கொடுக்க முடியல. ஒரு நாள் நாம் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து மற்ற ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உணவு கொடுக்கும். பாருங்கள், எவ்வளோ அருமையான அம்சம். இதுதான் இந்த ஆதிகால கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை முறை. இது ஒரு நல்ல பண்பு, அருமையான அம்சம். எனவே அதனுடைய நிலை தொடர்ந்து வளர வேண்டும், தொடர்ந்து போற்றப்பட வேண்டும். ஆனால் அதிலும் இன்று பாருங்கள், சில இடங்களிலே உணவு கொடுக்கப்படுகிறது. ஆன்மீக வழிபாடுகள் நடைமுறைகள் நடக்கும் பொழுது உணவு, நிறைய திருத்தலங்கள் எல்லாம் பார்க்கும்போது உணவு தான் இன்றைக்கி பிரதான ஒன்றாக இருக்கிறது. சரிதானே? அப்போது ஆண்டவர் இயேசு சொல்கிறது, அப்பமே ஒரு வார்த்தை ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 26வது வசனம். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள். அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள். இன்னைக்கு நிறைய திருத்தலங்கள்ல சாப்பாடு. அப்போ ஆண்டவரை நாம் எதற்காக தேடுகிறோம்? உண்மையிலேயே நான் ஆண்டவரை தேடி செல்கிறேனா? கோயிலுக்கு செல்றேனா? ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வர்றேனா? இல்லை. ஞாயிற்றுக்கிழமை தூரம் எல்லாம் விசேஷம் வச்சா நாங்கள் எதுக்கு வருவோம்? என்ன, எங்களுக்கு விருந்து தானே முக்கியம். கல்யாண விருந்து, அந்த விருந்து, இந்த விருந்து, அது தானே முக்கியம். ஆனால் இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் இயேசுனுடைய உடல் இரத்தத்தை உண்றதுக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை கூட நம்ம இல்லை. ஏதோ ஒரு விருந்தை, ஏதோ ஒரு கேளிக்கைக்காக நாம் சென்று விடுகிறோம். அப்போ ஆண்டவரை நான் தேட வேண்டும், அவரை நாம் உணவாக உட்கொள்ள வேண்டும், அதுதான் முக்கியம். இந்த உணவு, இந்த உடல் ரீதியான பசு, இதை விட என் உணவை உண்போர் என்றுமே வாழ்வர், அதுதான் நிலையானது. அப்போ அந்த ஆண்டவர் இயேசுனுடைய அந்த திருவுடல் திருரத்தம், அந்த விழாவானது, அந்த சமபந்தி, அதனுடைய நோக்கம், அந்த உணவு கொடுத்தனுடைய நோக்கம் மாறிவிடக்கூடாது. அசனத்திலே சிறப்பாக இருக்கிறது, ஆனால் மற்ற இடங்களில் இன்று சும்மா ஏதோ. அப்போ அதிலும் நாம் பார்க்க வேண்டும், வறியவர்கள், ஏழைகள், அவங்களுக்கு அந்த உணவு போய் சேருகிறதா? தேவையில் இருப்பவங்களுக்கு பசி ஆற்றுமா நாம் கொடுக்குற உணவு? திருத்தலங்களில் கொடுக்குற உணவு அதை நம்ம பார்க்கணும். இப்போ காலையிலிருந்து மாலை வரை போஷண நற்செய்தி கூட்டம் நடக்கிறது. அப்போது நம்ம உணவு கொடுக்குறோம், வேறு வழி இல்லை. ஆனால் அரை மணி நேரம் ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஆன்மீக வழிபாடு, அதுக்கு ஒரு உணவு. அப்போ நம்ம யோசித்து பார்க்கணும்ல. அந்த காலத்தில் நிறையா எனது உணவகங்கள்லாம் கிடையாது, ஆனால் இன்றைக்கி நமக்கு எல்லா இடத்துலையும் உணவகங்கள்லாம் இருக்குது. அப்போ நான் ஆண்டவரை தேடுவது எதற்காக? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனவே அவருடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்டு அவராக நாம் மாற வேண்டும். அதற்காக நாம் ஆண்டவரை தேடி நாம் செல்ல வேண்டும். அப்போ இந்த உணவினுடைய அம்சம், தேவையில் இருப்பவர்கள், அவர்களுக்கு அக்கறை காட்டி அது நிறைவு செய்யப்பட வேண்டும். திருத்தூதர் பணிகள் நூல் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரிய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். இப்போ அந்த உணவு கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல கிரேக்க மொழி பேசுவோர், எபிரிய மொழி பேசுவோர், அப்போ அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சிறிய பிளவு வந்தது. அப்போ கைம்பெண்கள் சரியாக கவனிக்கப்படலை, ஏழைகள், வறியவர்கள், அவங்க சில நேரங்களில் வேலை செஞ்சுட்டு பிந்தி வருவாங்க, அப்போ அவங்களுக்கு கவனிக்கப்படவில்லை. குறிப்பாக கைம்பெண்கள், அவங்க ஒன்றுமே இல்லாதவங்க. அப்போது ஒரு சிறிய பிளவு வருது. அப்போ அப்படி இருந்த உணவு அது கொடுக்கக்கூடாது. இந்த உணவினுடைய நோக்கம் அவங்களுடைய தேவை தான் நிறைவு செய்யப்படணும். அவங்க தான் தேவையில் இருக்கிறவங்க, கைம்பெண்கள், ஏழைகள், வறியவர்கள். அப்போ அவங்களுடைய தேவை நிறைவு செய்யப்படணும், அதுதான் உண்மையான உணவு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 17 22. இவ்வறிவுரையை கொடுக்கும் நான் உங்களை பாராட்ட மாட்டேன், ஏனெனில் நீங்கள் ஒன்று கூடி வரும்போது நன்மையை விட தீமையே மிகுதியாக விளைகிறது. முதலாவது, நீங்கள் சபையாக கூடி வரும்போது
உங்களிடையே பிளவுகள் இருப்பதாக கேள்விப்படுகிறேன். ஓரளவு அதை நம்புகிறேன். உங்களிடையே கட்சிகள் இருக்கத்தான் செய்யும். அப்போதுதான் உங்களுள் தகுதியானவர் யாரென வெளிப்படும். இந்நிலையில் நீங்கள் ஒன்று கூடி வந்து உண்பது ஆண்டவரின் திருவிருந்து அல்ல. ஏனெனில் நீங்கள் உண்ணும் நேரத்தில் ஒவ்வொருவரும் தாம் கொண்டு வந்த உணவை மற்றவர்களுக்கு முந்தியே உண்டு விடுகிறீர்கள். இதனால் சிலர் பசியாயிருக்க வேறு சிலர் குடிவெறியில் இருக்கிறார்கள். இதனால் ஒரு சிலர் பசியாக இருக்க, இன்னும் ஒரு சிலர் குடிவெறியில இருக்கிறாங்க. பாருங்க, அப்போ அந்த சபையாக கூடி வரும்போது ஒன்று உங்களுக்கிடையே ஒரு பிளவு இருக்கிறது, கட்சி மனப்பான்மை இருக்கிறது. அதான் கிரேக்கர்கள் எபிரேயர்களுக்கிடையே அந்த பிளவு இருந்துச்சு. அப்போ நாம் இன்றைக்கி ஆண்டவர் அருமையான ஒரு செய்தியை தருகிறார். அப்போ நாம் உணவு கொடுக்கும் பொழுது, பொது இடங்களிலே நாம் கூடி வரும் பொழுது, ஆலயத்திற்கு வரும் பொழுது நம்முடைய பிளவு இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய திரு விருந்தை நீ உட்கொள்ளும் பொழுது பிளவு நிறைந்த உள்ளத்தோடு, அடுத்தவர்களோடு வர்மம் பகையை வைத்துக்கொண்டு நீ உண்ணக்கூடாது என்பதை தெள்ள தெளிவாக பவுலடியார் அருமையாக கூடிவிட்டார். அடுத்து முதலாவதாகவே உணவு கொண்டு வர்றாங்க. வந்த உடனே அவங்க உணவு உண்டு விடுறாங்க. அப்போ ஏழைகள் பிந்தி வரும் பொழுது அவங்களுக்கு உணவு இல்லாமல் போயிடுது. அப்போ நோக்கமே இல்லை. அப்போ ஒரு சிலர் பசியாக இருக்க, இன்னொருத்தர் குடிவெறியிலே இருக்கிறார்கள். இன்னைக்கு பாருங்க, மதுபான கடைகள் கூடிக்கொண்டே இருக்கிறது. மதுபான குறைப்பு நடவடிக்கை அப்படிங்கிறதெல்லாம் மாறி மதுபான கடைகள் அதிகரிச்சு தான் போகுது. அதே போல் குடிமகன்களின் எண்ணிக்கையும் இன்னைக்கு அதிகரிச்சுட்டே தான் போகுது. ஏன்னா இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையங்களே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இந்த நாளில் இந்த ஆண்டவரனுடைய திருவுடல் திருரத்தப்பொருள் நமக்கு சொல்கிறது அதுதான். நாம் இந்த மாதிரி மது அருந்துதலையும் தேவையில்லாமல் பசியாக இருக்கக்கூடிய உணவை ஆற்றாமல் நாம் மட்டும் முன்னகுட்டி சாப்பிட்டுட்டு போகிறது மிக பெரிய அவமரியாதை. தேவையில் இருப்பவங்களுக்கு உணவு கொடுக்கணும். ஒரு தாய் தனது பிள்ளைக்கு உணவு ஊட்டிய பிறகுதான் அவள் உணவு உண்ணுவார். அதே போல் உணவு அருந்துகின்ற பொதுவாக கூடி வரும் பொழுது மற்றவங்களுக்கு நாம் உணவு கொடுக்க வேண்டும், அதன் பிறகு நாம் உண்ண வேண்டும். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் தருகின்ற அருமையான செய்தி அதுதான். இன்னைக்கு இந்த மதுபான வெறிகள், இன்னொருத்தர் பசியாக இருக்கும்போது நம்ம எப்படி குடிக்க மனசு வருது, எப்படி கேளிக்கை, எப்படி சந்தோஷமாக நான் இருக்கணும். தண்ணி அடிச்சு எவ்வளவு ஏகப்பட்ட பேர், அதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறாங்க தண்ணி அடிக்கிறதுக்கு. இன்னைக்கு எல்லா இடமும் குடி வெறி கூடிக்கொண்டே போகிறது. அதனால் ஏகப்பட்ட பாலியல் வன்கொடுமைகள், தவறான பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத குற்றங்கள் எல்லாம் பெருகி கொண்டே போகிறது. அப்போ இந்த ஆண்டவர் திருவுடல் திருத்தப்பொருள் நமக்கு வைக்கின்ற ஒரு சவால் இதுதான். இந்த குடிப்பழக்கத்தை அறவே விழிக்க வேண்டும். மது வெறியை நீ ஒழிக்க வேண்டும். பசியாக இருக்கிறவங்களுக்கு அவனுக்கு நீ உணவு கொடு, அதுதான் ஆண்டவர். தேவையில் இருக்கிறவங்களுக்கு நீ உணவு கொடு என்று ஆண்டவர் அருமையாக சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது, காயங்களுக்கு கட்டு போடுவது. கிபி 1945 ஜப்பான் நாட்டிலே ஹிரோஷிமா நாகசாகி அணு குண்டுகள் மழையாக பொழிந்தது. நிறைய பேர் காயப்பட்டு இரத்த வெள்ளத்திலே மிதந்தார்கள். மனநோய்கள், இப்படி அணுகுண்டு பயங்கரமான அந்த நிலையிலே சேசு சபை ஒரு பயிற்சி இல்லமும் ஒன்று இருந்தது. அது மற்றும் தப்பித்து கொண்டது. அதிலே ஒரு சில குருமானவர்கள் இருந்தார்கள். பயிற்சி கொடுத்து கொண்டிருந்த அதிபர் பேதுரு அருப்பே தந்தை அவர்கள். அப்போ அவர் திருப்பலி நிறைவேற்றினார் காலையில். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆனால் அவர் முன்னால், அவருடைய இல்லத்து முன்னால் இடம் இல்லாமல் அந்த போரில் அந்த குண்டடிப்பட்ட மக்கள் அங்கங்கே ரத்த வெள்ளத்தில் கிடந்தாங்க. உடனே திருப்பலி முடித்துவிட்டு அவர் சொல்லுகிறார், அவர் கொஞ்சம் மருத்துவம் தெரியும், அதனால் போய் அவர்களுக்கு மருத்துவ பணி செய்கின்றார். அவர்கள் காயங்களுக்கு கட்டு போடுகின்றார். மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுகிறார். அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண்மணியினுடைய முனகல் சத்தம் கேட்டது. அப்பொழுது அந்த பெண்மணி, ஐயா நற்கருணை கொண்டு வந்திருக்கிறீங்களா, திவ்ய நற்கருணை கொண்டு வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் என்று உடனே திவ்ய நற்கருணையை கொடுத்தார். பாருங்க அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவர் இயேசுனுடைய திருவுடல் திருரத்த பெருவிழா நமக்கு வழங்கின்ற இரண்டாவது செய்தி, காயங்களுக்கு கட்டுப்போட வேண்டும். இவர் திருப்பலியை நிறைவேற்றினார். அங்கு தேவை என்ன, அவர் அதை செய்தார். அதே போல் எல்லா பேருக்கும் மருத்துவ பணி அவர் செய்தார். எனவே நாம் உடல் காயங்களுக்கு மட்டுமல்ல, மனக்காயங்களுக்கும் கட்டுப்போடுபவர்களாக நாம் இருக்க வேண்டும்.
இன்னைக்கு மனசு ரீதியாக காயப்பட்டு கஷ்டப்பட்டு குடும்ப பாரம் தொல்லைகளினால் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. கவலையினால் வாடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், இழப்பினால் வருந்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள், வேதனைக்கு மேல் வேதனையோடு இருக்கிறவர்கள், இவரெல்லாம் தேவையில் இருப்பவர்கள், இவரெல்லாம் காயப்பட்டிருக்கிறவர்கள். இவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். இதுதான் இந்த திருவுடல் திருரத்த பெருவிழா நமக்கு தருகின்ற 2வது செய்தியாக இருக்கின்றது. 17ஆம் நூற்றாண்டிலே அருட்தந்தை ஐசக் ஜேக்கப் என்பவர் சேசு சபை குருவானவர். கனடாவிலே பழங்குடி மக்களினங்களுக்கு பணி செய்தவர். அதனால் கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் இழந்தார். திருப்பலி நிறைவேற்றும் பொழுது அந்த கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் வைத்து தான் நற்கருணையை திரு உடலை நாம் எடுத்து ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போது இவரால் முடியல, மற்ற விரலில் வச்சு தூக்கி பண்ணலாமா அப்படிங்கிறது. அப்போ உடனே திருத்தந்தையிடம் அவர் அனுமதி கேட்க வேண்டும். திருத்தந்தை உர்பன் அந்த நேரத்தில் இருந்தார். அவர் சொல்லுவார், இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு, நற்கருணையை உட்கொள்வதற்கு இந்த காயம் தடையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி நீ மற்ற விரல்களை வைத்துக்கொண்டு திருப்பலியை ஒப்பு கொடுக்கலாம் என்று சொல்லி உத்தரவு கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். 3வது, இருளானதை அருளாக மாற்றுதல். இருளானதை அருளாக மாற்றுதல். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம், ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில், ஆண்டவர் இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து, இரவு அந்த நேரத்தில் தான் அவர் நற்கருணையை ஏற்படுத்துறார். அப்போ சிலருக்கு இரவு இருளாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசுக்கு பாருங்க, அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவு ஒரு இருளான ஒரு இரவு தான். ஆனால் அதை அவர் அருளாக மாற்றுகிறார், நற்கருணையை ஏற்படுத்துகிறார். இந்த உலகம் முழுவதற்குமாக ஒரு ஆசீர்வாதத்தை அருளாக ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அன்னைக்கு தான் நற்கருணை ஏற்படுத்தினார். வரலாற்றில் பாருங்க, இந்த இருள் என்பது இருளாகவே இருந்து கொண்டிருக்கிறது. புரூட்டஸ் சீசர் தனது நண்பர் துரோகியாக மாறியதை அறிந்தவர் புரூட்டஸ் இரவிலே அவரை சீசரை கொலை செய்கின்றான். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய உறவினர் எட்டப்பன் அவரை இரவு நேரத்திலே காட்டி கொடுக்கின்றான். இந்திய நாட்டினுடைய பிரதமதியாக இருந்தவர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தனக்கு உதவி செய்த, தன்னை பாதுகாப்பாக இருக்கக்கூடிய 2 மெய்க்காப்பாளர்களால் இரவு நேரத்திலே சுட்டுக் கொல்லப்படுகிறார். அப்போ பாருங்க, சில நேரத்தில் இருண்ட காலங்கள் இருளெலாம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு மட்டும்தான் அந்த இருளை, தான் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவை, அந்த இருளை அருளாக ஆசீர்வாதமாக மாற்றினார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த திருவுடல் திருரத்த பெருவிழா உணர்த்தும் செய்தியாகிய தேவையை அறிந்து அக்கறை காட்டி அவர்களுக்கு நாம் உணவு கொடுப்போம், அவர்களுக்கு பசியாற்றுவோம், அவர்களுக்கு உதவி செய்வோம், காயங்களுக்கு கட்டுப்போடுவோம், இருளானதை அருளாக மாற்றுவோம். ஆமென்.